நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். அனுமதியின்றி ஊர்வலம் செல்ல முயன்ற ஆட்டோ டிரைவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இருசக்கர வாகன நிலையங்களை தடை செய்து அவைகளை அப்புறப்படுத்த வேண்டும், இன்சூரன்ஸ் கட்டண உயர்வை வாபஸ் பெற வேண்டும், பெட்ரோல் விலை உயர்வை குறைக்க வேண்டும் என்பது போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் நடத்த முடிவு செய்து பெரியார் சிலை அருகே ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒன்று திரண்டனர். பின்னர் சங்க பொதுச் செயலாளர் சீனிவாசன் தலைமையில் கௌரவ தலைவர் முருகன், தலைவர் ராஜாங்கம், CITU செயலாளர் முருகன் மற்றும் நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கிருந்து மிஷன் வீதிக்கு ஊர்வலமாக செல்ல புறப்பட்டனர். அப்பொழுது SP சிவதாசன் அவர்களை தடுத்து நிறுத்தி ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கப்படவில்லை, எனவே ஊர்வலம் செல்லக்கூடாது என்று தடுத்தார். இதனால் ஆட்டோ சங்கத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் அவர்கள் தொடர்ந்து ஊர்வலம் செல்ல முயன்றதால் அவர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து SP பழனிவேலு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் SSP சந்திரன் செல்போனில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிர்வாகிகளுடன் இந்த பிரச்சினை குறித்து RTO அலுவலகத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து பிரச்சினையை தீர்த்து வைப்பதாக உறுதியளித்து பேசினார். இதனையடுத்து ஆட்டோ டிரைவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். லாரிகள் வேலை நிறுத்தத்தை முன்னிட்டு காய்கறிகளை கொண்டு வருவதற்காக உணவு கடத்தல் பிரிவு அலுவலகத்தில் இருந்து போலீஸ் பாதுகாப்புடன் லாரிகள் புறப்பட்டுச் சென்றன. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வும் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இதனை சமாளிக்க புதுவை அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி பெங்களூர், ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து காய்கறிகளை இறக்குமதி செய்ய உத்தரவிட்டுள்ளது. எனவே பாப்ஸ்கோ நிறுவனத்தின் சார்பில் போலீஸ் பாதுகாப்புடன் லாரிகளில் காய்கறிகள் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 7 லாரிகள் புதுவை ரெட்டியார்பாளையம் உணவு கடத்தல் பிரிவு அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டுச் சென்றது. அப்பொழுது உணவு கடத்தல் பிரிவு SP பல்லா அனுமால்யா தலைமையில் லாரிகளின் பாதுகாப்பிற்காக ஜீப்பில் ஆயுதம் தாங்கிய போலீசாருடன் லாரிகள் வழி அனுப்பி வைக்கப்பட்டன. அப்பொழுது இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் கரியபெருமாள் உள்ளிட்டோர் உடனிருந்து வழி அனுப்பி வைத்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி பாசிக் ஊழியர்கள் தலைமை அலுவலகத்தில் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். புதுவை பாசிக் நிறுவனத்தில் தகுதியில்லை என கூறி சம்பளத்தை குறைத்து விட்டதாகவும், நிதி பற்றாக்குறையால் சில மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என்று கூறி மேலாண் இயக்குநரை கண்டித்து ஊழியர்கள் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஊழியர்கள் பாரபட்சமின்றி அனைவருக்கும் முறையாக ஊதியம் வழங்க வேண்டும், சம்பளத்தை மாதா மாதம் வழங்கிட வேண்டும், கேண்டீனில் ஊழியர்களுக்கு தினமும் உணவினை வழங்கிவிட்டு அந்த தொகையை சம்பளத்தில் பிடித்தம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும், இது தொடர்பாக மேலாண் இயக்குநர் குறிப்பிட்ட சிலரிடம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் அனைவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஊழலை எதிர்த்து நாடு தழுவிய போராட்டம் புதுவை தலைமை தபால் நிலையம் எதிரே நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷமிட்டனர். ஆகஸ்ட் 23 ஊழலை எதிர்த்து நாடு தழுவிய போராட்டம் நடத்துவது என்று CPI, CPM, ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் புரட்சிகர சோஷலிஸ்ட் ஆகிய கட்சிகள் முடிவெடுத்தனர். அதன்படி புதுவை தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற போராட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கீதநாதன், அபிஷேகம், கீதநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் CPM பெருமாள், ராஜாங்கம், ஃபார்வர்ட் பிளாக் முத்து, ஆனந்து, சக்திவேலு, புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சி லெனின், சந்திரசேகர், ஜேம்ஸ் உட்பட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் சான்றிதழை அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ரோஜி ஜான் வழங்கினார். புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் தேர்தல் நடைபெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் டெல்லியில் இருந்து வந்த அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரோஷி ஜான் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சியின் பொழுது காங்கிரஸ் தலைவர் திரு AV சுப்பிரமணியன், பொதுச் செயலாளர் இளங்கோ, புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் மிதுன் சக்கரவர்த்தி, பொதுச் செயலாளர்கள் ஐயப்பன், காமராஜ், ஜெயராம், வினோத், ஜெயதீபன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் மாமூல் கேட்டு ரவுடிகள் டீக்கடையை சூறையாடினர் மற்றும் டீக்கடை உரிமையாளரை தாக்கினர். புதுவை ஜமீன்தார் கார்டனை சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவர் காந்தி வீதியில் கடந்த 20 வருடமாக டீக்கடை நடத்தி வருகின்றார். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள கடைகளில் சைக்கிளில் வந்த 2 வாலிபர்கள் மாமூல் கேட்டனர். அப்பொழுது சுந்தரமூர்த்தி அவர்களிடம் வாக்குவாதம் செய்து மாமூல் தர மறுத்துவிட்டார்.
இதனால் அந்த வாலிபர்கள் கடையில் உள்ள பொருட்களை சூறையாடினர். இதனை தடுத்த சுந்தரமூர்த்தியை பிஸ்கட் வைத்திருந்த பாட்டிலால் தலையில் தாக்கினர். இதில் படுகாயமடைந்த அவர் தரையில் சரிந்தார். உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசாரிடம் இதுபோன்ற நியாயமற்ற செயல்களை தடுக்க வேண்டுமென வாக்குவாதம் செய்தனர். போலீசாரின் சமரச பேச்சுவார்த்தைக்கு பின் கலைந்து சென்றனர். புதுவை சுற்றுலா வளர்ச்சிக் கழக கேட்டரிங் ஊழியர்கள் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி இயக்குநர் அலுவலகம் எதிரே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். 5 வருடம் பணி செய்த வவுச்சர் ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கிட வேண்டும், விடுபட்ட பெண் துப்புரவு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும், ரத்து செய்த உதவி மேலாளர் பதவியை மீண்டும் உருவாக்கி உரியவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்பது போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை சுற்றுலா வளர்ச்சிக் கழக கேட்டரிங் ஊழியர்கள் சங்கத்தினர் கடற்கரை சாலை சுற்றுலாத்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சபரிமுத்து தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பாலு, தமிழரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக பாலமோகனன், புகழேந்தி, அனந்தராசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிறைவாக தேவன் நன்றி கூறினார். புதுவை திலாசுப்பேட்டை சுப்பையா மன்றத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்திரா நகர் தொகுதி தேர்தல் பேரவைக் கூட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்திரா நகர் தொகுதி சார்பில் திலாசுப்பேட்டை சுப்பையா மன்றத்தில் தேர்தல் பேரவைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தொகுதி செயலாளர் கண்ணன் தலைமை தாங்கிட மாநில குழு உறுப்பினர் பலராமன், தொகுதி துணை செயலாளர் விஸ்வநாதன் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில செயற்குழு உறுப்பினர் சேது செல்வம், மாநில குழு உறுப்பினர் ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிறைவாக தொகுதி பொருளாளர் கண்ணன் நன்றி கூறினார். கூட்டத்தில் இந்திரா நகரில் பாதாள சாக்கடை திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் மேம்பாலம் அமைக்க வேண்டும், அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நவீன சிகிச்சை கருவிகளை அமைத்து சிறந்த மேல் சிகிச்சையை அளிக்க வேண்டும் என்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஊழலை ஒழித்து இந்தியாவை ஒளிமயமாக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் மெழுகுவர்த்தி ஏற்றும் இயக்கம் நடைபெற்றது. வலுவான லோக்பால் மசோதாவை உருவாக்க வேண்டும், ஊழலை ஒழித்து இந்தியாவை ஒளிமயமாக்க வேண்டும் என வலியுறுத்தி ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் மெழுகுவர்த்தி ஏற்றும் இயக்கம் மிஷன் வீதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைவர்கள் சந்துரு, சரவணன் தலைமை தாங்கிட செயலாளர் அனந்து, பொருளாளர் முருகன், கடைப்பகுதிகளின் தலைவர் சீனு, செயலாளர் பிரபு, தனசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வலுவான லோக்பால் மசோதாவை உருவாக்க வலியுறுத்தி அண்ணா ஹசாரே அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் செய்தனர். மாதம் சம்பளம் வழங்க வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர் சங்கத்தினர் தொடர்ந்து 11வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாதம் சம்பளம் வழங்கிட வேண்டும், போனஸ், விடுப்பு, வைப்பு நிதி, மருத்துவ உதவி ஆகியவைகளை தொழிலாளர் நல சட்டப்படி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் கடந்த 13ஆம் தேதி முதல் தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 11வது நாளாக நடத்தி வரும் போராட்டத்தில் தங்களது கோரிக்கைகள் மற்றும் உணர்வுகளை கல்வித்துறை அலட்சியம் செய்யுமானால் தாங்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிடும் நிலைக்கு தள்ளப்படுவோம். எனவே கோரிக்கையை ஏற்று அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இரவு பகலாக நடத்தி வரும் இப்போராட்டத்தில் ரொட்டிப்பால் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வலுவான லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் உழவர்கரை கமிட்டி சார்பில் அகல் விளக்கு ஏந்தி ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டம் செய்தனர். வலுவான லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் உழவர்கரை கமிட்டி சார்பில் விளக்கேற்றி ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சாமிப்பிள்ளை தோட்டம் அணைக்கரை மேட்டிலிருந்து துவங்கிய ஊர்வலத்தில் அஜின், அருள் உள்ளிட்ட வாலிபர்கள், மாணவ மாணவியர்கள் திரளாக கலந்து கொண்டு கையில் அகல் விளக்கினை ஏந்தி ஊர்வலமாக கருவடிக்குப்பம் பாரதி நகர் வரை சென்றனர். பின்னர் அங்கு உழவர்கரை கமிட்டி செயலாளர் பாஸ்கர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் தலைவர் லெனின் துரை கோரிக்கையை வலியுறுத்தி உரையாற்றினார். இதில் திரளான வாலிபர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.